அறிவு உயர்த்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. அதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு எல்லா வகையிலும் பொருந்தி போகின்ற ஒரு முன்னறிவிப்பு. அறிவு உயர்த்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 100வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். கொஞ்சம் முடிந்த அளவுக்கு முன்னுக்கு வாங்க, பின்னால் கொஞ்சம். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு. அல்லாஹு தஆலா அறிவை பறிக்கிற நேரத்தில் அப்படியே பிடுங்கி என்ன செய்ய மாட்டான், பறிக்க மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிவை பறிக்கிறது இருக்கிறதே, இது இப்போ அறிவு அல்லாஹு தஆலா கொடுத்த பின்னால நம்ம அடுத்த நாள் பார்க்கிற நேரத்தில் அறிவு எதுவுமே இருக்காது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பறிக்க மாட்டான். அறிவை கொடுத்து விட்டு அடுத்த நாளே ஒருவன் என்ன செய்ய மாட்டான், மடையனாக மாற மாட்டான். பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை அது. எனவே அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, ஒரே அடியாக அல்லாஹு தஆலா அறிவை பறிக்க மாட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. உலமாக்களை மரணிக்க செய்வதன் மூலம், மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலம், அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அறிவை உயர்த்துவான். அப்போ அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவு உயர்த்தப்படுவது மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அறிவு உயர்த்தப்படுவது மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று. இந்த மறுமையினாளுடைய அதாவது அந்த அறிவு உயர்த்தப்படுவதில் என்பது எப்படி நடக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியில் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சாதாரணமாக திடீரென ஒரு மனிதனுடைய அறிவை என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அறிவை அல்லாஹு தஆலா அகற்றுவதற்கான வழிமுறை என்னன்னு சொன்னால் பிகப்தில் உலமா, அந்த மார்க்கத்தை படித்த நல்ல விற்பனர்களாக இருக்கக்கூடிய, அதைப்படி அமல் செய்யக்கூடிய, இஹ்லாஸோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அறிவை உயர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே உலமா என்று சொல்வது மார்க்க பயான் நிகழ்த்துகிறார், மார்க்க பிரச்சாரம் செய்கிறார் அல்லது பெரிய ஆய்வு செய்கிறார் என்ற உடனேயே இந்த ஹதீஸில் அந்த உலமா என்ற வரைவிலனத்துக்குள்ளே வரமாட்டார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய உலமா என்று சொல்லக்கூடிய அந்த வரைவிலனக்கத்துள் வருகின்றவர் தான் உலமா. இல்லாட்டி மக்களுடைய பரிபாசையில் எல்லாரும் உலமா கட்டான். பயான் பேசினா, மார்க்கம் பேசினா எல்லாருமே என்னது, அவர் ஒரு உலமான்னு சொல்லுவாங்க. மார்க்கம் பேசிட்டாலே சரி, அவர் யாரு, அவர் ஒரு ஆலிம் அல்லது உலமான்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் குர்ஆனுடைய இஸ்லாமிய பார்வையில் ஒரு உலமா என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், தன் அடியார்களில் இறைவனை பயப்படுவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான் அப்படி என்றார். இப்போ இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா என்ன அர்த்தம், மற்ற பொதுமக்கள் யாரும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்கிறதுன்னு அர்த்தம். இது நம்ம விளங்குற அர்த்தத்தில் எடுத்தா, ஆனால் அதெல்லாம் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன, எந்த அளவுக்கு ஒருவனுக்கு இல்மு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அச்சம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவு அவனிடத்தில் இல்மு இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால்தான் என்ன செய்யும், சரியாக போகும். அப்போ இந்த ஹஷ்யா இல்ம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இறைவனுடைய அச்சம், இறைவனை பற்றிய அறிவு, மார்க்க அறிவு. அல்லாஹு தஆலா சொல்ற, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, தனது அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் அஞ்சுவார்கள், அறிந்தவர்கள் தான் அஞ்சுவார்கள் என்று சொல்றான். எனவே இந்த ஹதீஸில் வரக்கூடிய உலமாண்டா என்ன, மார்க்கத்தை முறையாக உண்மையிலேயே கற்று அதை இஹ்லாஸுடன் பிரச்சாரம் செய்து அதே போன்று தன் வாழ்க்கையிலே அமல் செய்து இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த இடத்துல சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் உயர்த்தப்படுகிற நேரத்தில், அப்படின்னா அவர்கள் மரணிக்க செய்யப்படுகிற நேரத்தில், அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அறிவை என்ன செய்கிறான், இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான். அப்படி என்றால் அந்த உலமாக்களுடைய மரணத்தின் மூலம் அறிவை எடுக்கிறான்னு சொன்னால், ஒருவர் இஹ்லாஸோடு தனது காலத்தை 60 வருடங்கள் 70 வருடங்கள் கழித்து படித்த மார்க்கத்தை படிப்பதற்கு 100 பேர் இருந்தால் அந்த அளவுக்கு அந்த அறிவு பாதுகாக்கப்படும், 50 பேர் இருந்தால் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும், 10 பேர் இருந்தால் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும். யாருமே படிக்கலைன்னா பாதுகாக்கப்பட மாட்டாது. சரி, அந்த 100 பேர்லையும் யாருமே இஹ்லாஸ் இல்லாதவர்களாக உலக நோக்கத்துக்காக படித்தவங்களா என்றாலும் பாதுகாக்கப்பட மாட்டாது. எனவே இந்த அறிஞருடைய மரணம் என்ன செஞ்சிடும், அதோட அவர்கிட்ட உள்ள அறிவெல்லாம் போய்விடும். இப்படி ஒரு ஊரில் ஒரு 100 அறிஞர்கள் இருந்து, ஒரு நாட்டில் 100 சிறந்த அறிஞர்கள் இருந்து அவர்கள் 100 பேரும் மரணித்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும், அந்த அறிவு அந்த இடத்தை விட்டு போய்விடும். அப்போ அந்த இடம் எம்டியாக இருக்குமா இல்லையா, அதுக்கு என்ன செய்யறது, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல நினைத்த முன்னறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன்,
அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அந்த மாதிரி செய்து வந்து எந்த ஆலியும் எஞ்சவில்லை என்கின்ற நிலை வந்து விட்டால் உலகம் எப்படி நடக்கும் தெரியுமா? இத்தகதன் நாசுரு ஊசன் ஜுஹாலன், தலைவர்களாக வழிகாட்டிகளாக மக்கள் மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள், அறிவினர்களை எடுத்துக்கொள்வார்கள். இல்லாட்டி யாரையா போடணுமா இல்லையா? இல்லைன்னு சொன்னால் யாராவது அந்த இடத்துக்கு மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்து விடுவார்கள். நாங்களும் அதே நிலைமைக்கு தான் மாறிப்போம். சிறந்த ஆலிமை, இஹ்லாஸ் உள்ள ஆலிமை யார் தேடுவான்? இஹ்லாஸும் சிறப்பும் உள்ளவர் தான் என்ன செய்வார், தேடுவார். இதனால தான் அதாவது மர்வான் இப்னு ஹக்கம் அல்லது அப்துல் மலிக் இப்னு மர்வான், இந்த அதாவது 2 பேர்களில் ஒருவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எல்லோரும் நாங்கள் அபூபக்கர் போன்று உமர் போன்றும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். மக்களே, நாங்களெல்லாம் அபூபக்கர் போன்று உமர் போன்றும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ரலியல்லாஹு அன்ஹும். ஆனால் அபூபக்கரும் உமரும் யாரை ஆண்டார்களோ அந்த மக்கள் போல நீங்கள் இல்லை. விளங்கிட்டா? நாங்கள் அபூபக்கர் ஆகணும் உமர் ஆகணும் என்று ஆசை உங்களுக்கு. ஆனால் அபூபக்கர் உமரை யாரை ஆண்டார்களோ அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இல்லை. உங்களுக்கு ஏற்பதான் நாங்களும் தலைவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி உலகத்தில் அதுதான். இப்போ நாங்கள் வந்து இத்தகதன்னா சுரு ஊசன் ஜுஹாலன், மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் அந்த அறிஞர்களிடத்திலிருந்து அந்த மார்க்கம் படித்தவர்களிடத்தில் படிக்காமல் தங்களை அல்லது புறக்கணித்து அறிவீனவர்களாக மாறினதுனால தான் அந்த இடத்துல யார் வராங்க, மடையர்கள் தலைவர்களாக வழிகாட்டிகளாக வாரார்கள். கடைசியில் என்ன நடக்கும்? இத்தகதன்னா சுரு ஊசன் ஜுஹாலா, மக்கள் அதாவது அறிவியனர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஃபசூஇலு, மார்க்க விஷயங்கள் மார்க்க தீர்ப்புகள் அவர்களிடத்திலே கேட்கப்படும், ஃபத்வா அவர்களிடத்தில் கேட்கப்படும், மார்க்க விளக்கங்கள் கேட்கப்படும். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், எனவே அவர்கள் அறிவில்லாமல் பதில் சொல்வார்கள், தீர்ப்பு கொடுப்பார்கள், விளக்கம் சொல்வார்கள். ஃபதல்லு, கேட்டு இவர்களும் வழிதவறி போவார்கள். வ அதல்லு, அவர்களும் இவர்களை வழிதவறச் செய்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நினைத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த முன்னறிவிப்பு முழுமையாக இன்றைக்கு நடைமுறைக்காகாது விட்டாலும், ஏன்னா இன்றைக்கு ஆலிமே இல்லை என்கிற நிலைமை அல்ல. ஹதீஸ் என்ன? ஹத்தா இதாலம் யூபக்கி ஆலிமன், எந்த ஒரு அறிஞரும் மார்க்கம் படித்தவரும் இல்லாத காலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்றைய காலம் ஒவ்வொரு துறையிலையும் ஓரளவாவது நல்ல இஹ்லாசுள்ள பிரச்சாரம் செய்யக்கூடிய நல்ல ஆய்வாளர்கள், நல்ல மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உறுதி. அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் உறுதி. அதுக்கு என்ன ஆதாரம்? லவ் சக்கத்த மல்லா யஅலமு லசக்கத்தல் ஹிலாஃப், தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும், முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும். தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும். அப்போ முரண்பாடுகள் நிறைய வருதுன்னு அர்த்தம் என்ன? தெரியாதவங்க நிறைய பேசுகிறாங்கன்னு அர்த்தம், தெரியாதவங்க நிறைய பேசுகிறார்கள் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் 1000 முரண்பாடுகளோடு தான் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள யாரையும் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எத்தனையில தெளிவாகிறீங்கன்னுட்டா, நான் கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருந்த ஒன்றிலே என்னது இப்போ தெளிவாக இல்லை என்கின்ற நிலைமையில் நிறைய பேர் மாறிவிட்டார்கள். எது சரி, எது பிழை, எது உண்மை, எது பாத்தில் என்கின்ற நிலைமை இல்லை. அல்லது சரி உறுதியாகிறாங்க கொஞ்சம் மக்கள், சுண்ணால் இல்லாமல் சின்ன மக்கள் கொஞ்சம் உறுதியாகிறாங்க. இவங்க எப்படி உறுதியாகிறாங்கன்னு பார்த்தா தக்லீதில் உறுதியாகிறாங்க. உறுதியாக இருக்கின்றவர்கள் தக்லீத் அடிப்படையில், நான் இந்த மதுகபை பின்பற்றதுனால அதில் உறுதி, நான் இந்த தரீகாவை பின்பற்றதுனால நான் உறுதி, நான் இந்த ஜமாத்தை பின்பற்றுவதனால நான் உறுதி, ஹக்கில் எல்லாம் உறுதி. உறுதி இப்படி இருக்குது. உண்மையை தேடி போகிற மக்களுடைய நிலைமையை பார்த்தேன்னு சொன்னால் நிறைய முரண்பாடுகளோடும் நிறைய முடிவுகளற்ற நிலையோடும் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் கருத்து முரண்பாடுகள் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு அதிகமாகி விட்டு போய் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய காலம் என்பது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இது முதல் விஷயம். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கடைசியில் எங்களது தலைவர்களாகவும் எங்களது வழிகாட்டிகளாகவும் வரக்கூடியவர்கள் யார்? மார்க்க அறிவற்ற மார்க்க அறிஞர்களை, நான் எங்களை பார்வையில் மார்க்க அறிஞர்கள், ஆனால் மார்க்க அறிவற்றவர்களை நாம் என்ன செய்வோம், அவர்களை முஃப்திகளாக மாற்றிக்கொள்வோம். கடைசியில் என்ன நடக்கும், அவர்களிடத்தில் தீர்ப்பு கேட்போம், நாமும் வழிகட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், வழிகட்டு போகக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு யார் காரணம்? வெறுமனை இஹ்லாஸ் இல்ல உலமாக்கள் நல்லா படிக்கலை என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு தந்தைமாரும் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தந்தைமாரும் இதற்கு காரணம். நம்ம மார்க்க அறிவுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம் என்பதில் இருந்து தான் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு சமுதாயம், ஒரு ஊர், ஒரு கிராமம் எப்படி மார்க்க அறிவுக்கு மரியாதை கொடுக்கிறது,
இந்த மார்க்க அறிவை எந்த அளவுக்கு முற்படுத்துகிறது, மார்க்க அறிவை எந்த அளவுக்கு இரண்டாம் தரமாக பார்க்கிறது என்பதை வைத்துத்தான் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு காலம் இருந்தது, யார் படிக்க மாட்டான 100% உறுதியாக தெரியுமோ அவங்க தான் எங்கே போவாங்க, அரபு மார்க்க மதரசாக்களுக்கு என்ன செய்வார்கள், போவார்கள். ஆனால் இப்போ அந்த காலம் மாறிச்சு. அந்த காலம் ஏன் மாறிச்சு? மார்க்க படிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் மட்டும் காரணமாக சொல்ல இயலாது. மார்க்க படிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் மட்டும் காரணமாக சொல்ல இயலாது. எங்கெல்லாம் மார்க்க படிப்பு மட்டும் என்றிருந்த மதரசாக்களில் இன்றைக்கு உலக அறிவும் ஓகே நாங்கள் உங்களுக்கு தருவோம், உங்களுக்கு என்னது +1 கிடைக்கும், +2 கிடைக்கும், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அதே போல் மார்க்க ரீதியாக உங்களுக்கு யூனிவர்சிட்டிகள் கிடைக்கும் என்கின்ற நிலைமை வந்த பின்னால தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதுக்குள்ள இணைக்க ஆரம்பித்தார்கள். எனவே இன்றைக்கு மார்க்க ஆர்வம் வளர்ந்ததுனால இணைத்தார்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரம் அதில் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த நிலைமை நாங்கள் வெறும் பொருளாதாரத்தை நோக்கமாக வைத்து, மரியாதை நோக்கமாக வைத்து இந்த மாதிரி நாங்கள் மார்க்க அறிவுக்கு ஒரு இடம் கொடுப்போமாக இருந்தால் நாளைக்கு என்ன செய்யும்? ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய காரியங்களை கொண்டு உலகம் தேடப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள். மறுமை நாளுடைய காரியங்கள் வல் துமிசத்தி துன்யா பி உமூரில் ஆகிரா, மறுமையுடைய காரியங்களை வைத்து உலகம் தேடப்பட்டால் மறுமையுடைய காரியங்களை உலக நோக்கத்துக்காக செய்ய ஆரம்பிக்க, அல்லாஹுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி செய்யாம உலக நோக்கத்திற்காக இப்படி தந்தீங்கன்னா மார்க்கத்தை இப்படி செய்வோம், இப்படி தந்தீங்கன்னா இப்படி செய்வோம் என்று அதற்கேற்ப மாறுகின்ற காலம் வந்தால் எதை எதிர்பாருங்கள், மறுமை நாளை எதிர்பாருங்கள். கஷ்டத்திலே வறுமையிலே இருக்கக்கூடிய தந்தை தன் பிள்ளைக்கு தெரிவு செய்கின்ற கல்வி என்ன? நிச்சயமா மார்க்க கல்வி என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது. அப்போ அவருடைய நிலைமையில மனதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நான் இவருக்கு ஒரு சிறந்த தொழிலுள்ள ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பது தான் இவனை என்ன செய்யும், விடுதலை செய்யும் இந்த வறுமையிலிருந்து என்ற சிந்தனை தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அறிவை நாங்கள் செலக்ட் பண்ணுகிற நேரத்தில் பொருளாதாரத்தை மையமாக வைத்து செலக்ட் பண்ணக்கூடிய காலத்தில் இருந்தால் நாங்கள் ஃபசாதில் இருக்கிறோம், நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம். பொருளாதாரத்துக்காக ஒரு அறிவை படிக்க வேண்டும், அது வேறு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு தொழில் கல்வியை படிப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு சமுதாயத்துடைய கல்வி முழுமையாக பொருளாதாரத்துக்காக இருக்குமா, அந்த சமுதாயம் அழிஞ்சிடும். புரிஞ்சுக்கொள்ளுங்க வித்தியாசத்தை. நாங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், படிக்கிறேன், நான் டாக்டரேட் படிக்கிறேன், நான் என்னது ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் எதுக்காக படிக்கிறேன், ஒரு தொழிலை தேடிக்கொள்வதற்காக நான் படிக்கிறேன். ஆனால் அதுதான் எனது அறிவாக மாறுமாக இருந்தால், நான் எனது அறிவு இதுதான் என்று மட்டப்படுத்திக்கொள்ள அந்த காலத்தில் இருக்கிறோம். அப்படி வந்துட்டு வைங்களேன், எங்களோட அறிவு என்ன செஞ்சிடும், மழுங்கடிக்கப்பட்டு விடும். அதுக்கு துறைசார் என்னது, நம்ம அந்த துறை தேர்ச்சியில் போய்கொண்டிருப்போம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் குழந்தைகளை வளர்க்க நினைக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி ஊட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையான அறிவு என்பது எது உனது உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துகிறதோ, எது உனது உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்துகிறதோ, எது உனது உள்ளத்தில் நாணயத்தையும் நல்ல குணங்களையும் நல்ல மரியாதையும் ஏற்படுத்துகிறதோ, எது உனது மனதிலே மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறதோ, நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறதோ, நல்ல பண்பாடு மாற்றங்களை ஏற்படுத்துகிறதோ, அதுதான் உண்மையான அறிவு. மற்ற அறிவு தொழிலுக்கான அறிவு என்கின்ற அந்த முன்னுரையை, அந்த வழிகாட்டலை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். எப்பயும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிற நேரத்தில் நாங்கள் கல்விக்கு ஆர்வம் ஊட்டுறதோடு ஒன்றை சொல்லி அனுப்புவோம், எப்படியாவது நல்லா படி, நான் தந்தை படுற கஷ்டம் உனக்கு தெரியும் தானே, நான் படுற வேதனை உனக்கு தெரியும் தானே, நீ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சேன்னா தான் இந்த மாதிரி கஷ்டம் முன்னேறுவாய், எனது கஷ்டங்களை தாண்டி நீ முன்னேறி வந்தீங்கன்னா நீ பணக்காரன் ஆயிடுவாய். அப்போ எதுக்கு அனுப்புறது அவனை முழு நோக்கமும் நீ, அதாவது ஸ்கூலில் பாருங்கள் ஆசிரியர்மார் எழுப்பி நீ என்னதாக நினைக்கிறாய், யாருமே ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஆசிரியராக நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டார். எல்லாம் நான் டாக்டர் இன்ஜினியர், அந்த ஸ்கூலில் அந்த ஃபெக்கல்ட்டியே இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த துறையே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் டாக்டர் இன்ஜினியர் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஆசிரியர் கடைசியாக ஒரு வசனம் சொல்லுவார், இது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் வளமை, யாருமே உங்களை ஆசிரியராக நினைக்கலையே, ஆசிரியர் பணி புனிதமானது, விளங்கிட்டா அப்படின்னு என்ன செய்வார்கள், அந்த ஆசிரியர் என்ன செய்ய நினைக்கிறார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இது என்ன எதன் காரணமாக ஏற்படுகிறது, நாங்கள் இந்த சமுதாயத்தில் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரைவிலக்கணம், கல்வி என்பது ஃபுலூஸை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், சேர்த்தால் தான் கல்வி, இல்லை என்றால் அது கல்வி அல்ல. முடிஞ்சுதா? இது ஆன பதிந்த ஒரு வரைவிலக்கணம். இதே அடிப்படையிலே மார்க்க விஷயத்தை என்ன செய்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நாங்கள் பழக்கப்பட்ட நாங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இதை எமக்கு பிரச்சனை இல்லை, நமது பிள்ளைகளுக்கு மாற்ற வேண்டும், நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில் மாற்ற வேண்டும். நீ ஒரு துறைக்காக இந்த கல்வியை படிக்கிறாய், தொழிலுக்காக படிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்க. அறிவு என்பது வேறு,
அறிவு என்பது knowledge என்பது வேறு. அது உன்னை பண்படுத்தக்கூடிய, உன்னை சிறந்த முறையில் மாற்றக்கூடிய விஷயம். பல்கலைக்கழகங்களை பாருங்க, இந்த 11 வருடம் எவ்வளவு அழகாக முயற்சி எடுத்து அவனை மாற்றி அவனை கஷ்டப்படுத்தி படித்த கல்வி பல்கலைக்கழகத்தில் என்ன செய்யுது? வாரவன் எல்லாரையும் ரெகிங் என்ற பேரில் மரண தண்டனை, கொலை, தற்கொலை என்ற லெவலுக்கு என்ன செய்யுது? போய் முடிக்குது. ஆனால் அவன் எங்கே படித்தான்? 11 வருடம் பண்பாடையாக படித்தான். 12 வருடம் இது எல்லாரையும் நான் சொல்லலை, இது விதிவிலக்கான சில குடும்பங்களுடைய, நல்ல குடும்பங்களுடைய பின்னணியிலே வளர்ந்த ஒரு 10-15 விதமான மாணவர்கள் தப்பிடுறாங்க இதில். ஆனால் 90-80% மாணவருடைய நிலைமை என்ன? ரெகிங் செய்யாதவன் அங்கே போய் செஞ்சா தான் அந்த குரூப்போட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்ற லெவலுக்கு மாறிடுறாங்க. இந்த அறிவு எதை கொடுத்தது? யோசிக்கணுமா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களை, எந்த கல்வி நம்மளுக்கு ஒழுக்கத்தையும், பண்பாடையும், நாணயத்தையும், நேர்மையையும், மனநம்பிக்கையும், இன்னும் சொல்ல போனால் இந்த கல்வியிலே நிறைய முன்னேறுகிறார்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். 5 லட்சம் வேலையில்லா பட்டதாரிகள் பார்க்குறோமா இல்லையா? 6 லட்சம் வேலையில்லா பட்டதாரிகள். ஏன் அவன் இப்போ இதுக்கு பின்னால் மண்வெட்டி பிடிக்கிற தைரியம் அவனுக்கு இல்லை. நீ அவன் பிடிக்கவே வைக்கப்படுவான். ஏன்னா அவனை கொடுத்த கல்வி நீ இதை பிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் படித்தாய் என்ற அடிப்படை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அவன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு இறங்க மாட்டான். எவன் தனது துறைக்கு தொழில் கிடைக்கலையோ, எந்த வேலைக்கு நான் இறங்குறடி என்ற ஒரு ஹலாலான வேலையில இறங்குறானோ அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனிடத்திலே தன்னம்பிக்கை, நேர்மை, சிறந்த கல்வி, நல்ல குடும்ப பின்னணி அவனுக்கு கிடைத்திருக்கிறன்னு அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அறிவு என்பது, இந்த மாதிரி மார்க்க அறிவு என்பது நமது விட்டு உயர்த்தப்படுமாக இருந்தால் மடையர்கள் உருவாகுவார்கள். இதற்கு காரணம் சமூக ரீதியாக நாங்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த பார்வைதான். இந்த மாற்றம் நமக்கு வருமாக இருந்தால், இந்த சிந்தனை நமக்கு வருமாக இருந்தால், சிறந்த அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை அடுத்த தலைமுறையில் இது போன்ற முன்னறிவிப்புகளிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள அல்லாஹு தாலா என்ன செய்வான்? வாய்ப்பளிப்பான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ரப்பி ஜித் வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக என்ற பிரார்த்தனை நாம் அதிகம் கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக நான் கல்வியை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருந்தாலும் சுருக்கமாக இந்த கல்வி சம்பந்தமான முன்னறிவிப்பில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா அறிவை உயர்த்துவான். கடைசியில் மடையர்கள் உங்களுக்கு தலைவர்களாக வருவார்கள். நாங்கள் தவறாக வழிநடத்தப்படுவோம், அவர்களும் வழிதவறுவார்கள், எம்மையும் வழிதவரச் செய்வார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று செய்தி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 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 முன்னறிவிப்போடு ஒட்டிய ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபூதாவுதிலே 4611வது இலக்கத்திலே வருகிறது. பொதுவாக அறிவீனம் ஒருவர்கிட்ட வளர்ந்துட்டா அவர் தனது அறிவை மற்றவனை வச்சு தான் அளப்பான். நல்லா புரிஞ்சுங்க. அறிவீனம் ஒருவரிடத்தில் வளர்ந்து விட்டால் தனது அறிவை எப்படி அளப்பான்? நீங்கள் என்ன பாராட்டு தாரீங்கன்னு வச்சு தான் நான் என்னை அளப்பேன், நான் உங்களை எப்படி பாராட்டுன்னு வச்சு தான் நீங்கள் உங்களே அளப்பீங்க. இந்த நிலைமை உண்டாகிடும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற தரத்திலே வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னேன்னு அவர் சொல்லலை, ஆனால் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தான் அவர் சொல்கிறார்கள், இன்ன மின் வராஇக்கும் ஃபித்னன் யக்துரு ஃபீஹல் மால், உங்களுக்கு பின்னால சோதனைகள் ஏற்படும், அதில் பொருளாதாரம் அதிகரிக்கும். வயுஃப்தஹு ஃபீஹல் குர்ஆனு ஹத்தா யஅஹுதஹுல் முனாஃபிகு முஃமினு வல் முனாஃபிக் வர்ரஜுலு வல் மர்அ வஸ்ஸகீரு வல் கபீர் வல் அப்து வல் ஹுர். குர்ஆனுடைய அறிவு, குர்ஆன் விசாலமாக்கப்படும், திறக்கப்படும். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய செய்திகள் பரவும் என்றால் முனாஃபிக்கும் படிப்பான், முஃமினும் படிப்பான். முனாஃபிக்கும் படிப்பான், முஃமினும் படிப்பான். ஆண்களும் படிப்பார்கள், பெண்களும் படிப்பார்கள், சிறியவரும் படிப்பார்கள், பெரியவர்களும் படிப்பார்கள், அடிமையும் படிப்பான், சுதந்திரமானவனும் படிப்பான். ஃபயூஷிகு காயிலுன் ஐயகூல், அந்த காலத்தில் மனிதர்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? மாலின்னாஸ், என்ன மக்களுக்கு நடந்தது? லா யத்தபிஊனி வகத் கரஅத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை படிச்சுக்கிறேன், என்னை ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையே, இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும்னா சுபஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோமான்னு நினைக்கக்கூடிய அளவில் 4 பேர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும், இவ்வளவுதான் லட்சியம். அதனால தான் நான் படிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் அதுக்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க. ஏன்? அவனுடைய அறிவமைப்படி தீர்மானிக்கிறான். அவனுடைய உள்ளத்திலேயே தான் அறியாமையில் உள்ளவன் என்ற அந்த மனப்பதிவு இருக்குது. இதனால எப்படி தீர்மானிக்கிறான்? மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் எடுத்து. அப்போ மக்கள் சொல்ல நாம் எப்படி தெரியுமா? மாலின்னாஸ், மக்களுக்கு என்ன நடந்தது? லா யத்தபிஊனி வகத் கரஅத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதிக்கிறேன், என்னைய என்னது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையே. மாஹும் பி முத்தபிஐய, என்னைய ஒரு நாள் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹத்தா அப்ததிஅ லஹும் கைரஹு, நான் ஏதாவது பிதஅத் ஒன்றை உருவாக்கினாலே தவிர, நான் ஏதாவது புதுசாக உருவாக்கினால்தான் என்னை அவர்கள் என்ன செய்யலாம்?
ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லி புதிய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போட ஆரம்பிப்பார்கள், புதிதாக பிதஅத்துக்களை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இதற்கும் அந்த ஹதீஸுக்கும் எவ்வளவு ஒத்து போகுது? ஏன்னா எப்படியாவது ஜஹில் இருக்கிற டைம்ல அவர்களுக்கு தெரியாத தீர்ப்பையெல்லாம் என்ன செய்வார்கள், கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மக்கள் வழி தவற ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தியை இது சொல்வதை பார்க்கிறோம்.